வணக்கம் மக்களே! நான் உங்கள் நசீர் ஐசாப்டியன் தமிழ்நாடு சேனல்லேருந்து. நாம எத பத்தி நாம இப்ப பேச போறோம் அப்டின்னா, சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு பதிலடி குடுக்குறேன் அப்டின்னு ஒண்ணு வந்து இஸ்லாமியர்கள பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, முஸ்லிம்கள் பாதுகாவலனா திமுக அரசு தான் இருக்கு அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து பதிலடி குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னன்னா, முஸ்லிம்களின் பாதுகாவலன் வந்து அல்லாஹ் இல்லையா? அப்டின்ற ஒரு ஆகப்பெரும் அறிவார்ந்த ஒரு கேள்விய வந்து அங்க வச்சிருக்காரு. திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதி அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல. சீமான் அவர்களே, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வாதம்? இந்த கூட்டத்துல அ போயிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து, இத வந்து ரசிச்சீங்களா? அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. இப்ப வடநாட்டுல வந்து ஒரு மாப் லின்ச்சிங் நடக்குது. மாப் லின்ச்சிங் நடக்குது. அது வந்து வெட்ட வர வரையும் கழுத்த காமிச்சுக்கிட்டு, அல்லாஹ் காப்பாத்துவார்ன்னு வெயிட் பண்ண முடியுமா? இல்ல வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறாங்களே, அதுவரையும் அடிக்கிற வரையும் அல்லாஹ் காப்பாத்துவார்ன்னு வெயிட் பண்ண முடியுமா? இல்ல வந்து பாலஸ்தீன்ல குண்டு போடுற வரையும் அந்த மக்கள் வந்து அல்லாஹ் காப்பாத்துவார்ன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படி கிடையாது. இது வந்து அப்படி ஒர்க் ஆகாது ஆக்சுவலா. இது எப்படின்னா, இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது வடநாட்டுல வந்து அதிகமா இருக்கு. அ இங்க வந்து அங்க காஷ்மீர் ஃபைல்ஸு, ஹக்கு, துரந்தர், சபரிமதி எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு நிறைய இஸ்லாமிய வெறுப்பு படங்கள் வந்து ரொம்பவும் நல்லாவே ஓடவும் செய்யுது ஆக்சுவலா. ஸோ, அப்படி இருக்கிற இந்தியால ஒரு பார்ட்டா இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல வந்து, வடநாட்டுல அப்படி இருக்கிறப்ப, இங்க வந்து அப்படி இல்ல அப்படிங்கிறது வந்து, அது அதிமுகவோ, திமுகவோ இங்க இருக்கிற அரசாங்கம் வந்து அத வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த இஸ்லாமிய வெறுப்பு நரேட்டிவ் அப்படிங்கிறது, புரொபகண்டா அப்படிங்கிறது வடநாட்டுல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதுன்னா, அங்க இருக்கிற அரசாங்கங்கள் வந்து அத ஊக்குவிச்சிருக்கு. இங்க இருக்கிற அரசாங்கங்கள் அத ஊக்குவிக்கல. ஸோ, அப்படி ஒரு நரேட்டிவோ, அப்படி ஒரு புரொபகண்டாவோ இங்க ஒர்க் ஆவல அப்படின்னா, அது அரசாங்கங்களும் அது மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, இத வந்து உறுதிப்படுத்திருக்கு. முஸ்லிம் பாதுகாப்ப உறுதிப்படுத்திருக்கு அப்படிங்கிறது நான் வந்து ரொம்பவே நான் நம்புறேன் ஆக்சுவலா. ஸோ அத வந்து அதனால தான் இங்க வந்து அது ஒர்க் ஆகல. மைனாரிட்டீஸ் வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப நம்புறேன். ஆனா அதிமுக இப்ப பிஜேபி சேர்ந்திருக்கிறதால வந்து முஸ்லிம் ஓட்டுகள் வந்து போகுமா? அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது போகாது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு தான் அது போகப்போது. மேபி கொஞ்சம் ஓட்டுகள் வந்து தாவேக்காவுக்கும் போகலாம். அது வந்து எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ கமிங் பேக் டூ திஸ் இந்த சீமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 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 வந்து வெறுப்புலயும், ஒரு வந்து அதிருப்தியிலயும் பேசுறது. முஸ்லீம் ஓட்டுகளே அவருக்கு கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு ஒரு அதிருப்தியில பேசுறது. முன்னாடி வந்து பீஃப் சாப்பிட்டுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. உசைன் போல்ட்லாம் பீஃப் தான் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் வந்து, முஸ்லீம் ஓட்டுகளே நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு ஓட்டே கிடைக்கல அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, நாளைக்கே என்ன பேசுவேன்னா, மறுபரிசீலனை செய்கிறேன். மறு சீராய்வு செய்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வந்து வேற மாரி பேசக்கூடிய ஒரு ஆளா தான் நாம சீமான பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு வேற வழியே இல்ல ஆக்சுவலா. ஸோ இது என்ன மாரி மனநிலை நமக்கும் புரியுது. அது ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை அப்படின்னு இருக்காரு. ஒரு வெறுப்பு என்ன சொல்றது? நமக்கு ஓட்டே விழ மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு இதுல இருக்காரு அப்படின்னு தான் நாம அத பார்க்க வேண்டியதா இருக்கு. கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து நெறைய படங்களும் வருது. இங்க வரலையா அப்படின்ட்டு இங்கேயும் படங்கள் வந்து வருது. கந்தன்மலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. கந்தன்மலை, திரௌபதி 2 அப்படின்னு முஸ்லீம் வெறுப்பு படங்கள் வந்து வருது. அது வந்து இங்க வந்து பெருசா செல்ஃப் எடுக்கல. அதுக்கு வந்து மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு படம் எடுக்க தெரியல. அதுதான் மெயினான காரணம். நாளைக்கே ஹக்கு, துரந்தர் மாரி படங்கள் வந்து நல்லா படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு ஆட்கள் வந்து இங்க வந்து எடுத்தாங்கன்னா, அந்த படமும் நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. அது வந்து இல்லைன்னு நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து டிபேட் செய்யப்படும். இங்க வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கப்படும். கண்டிப்பா அது விவாதத்துக்கு உள்ளாக்கப்படும். அது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு பேசக்கூடிய ஆட்களே இங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய விஷயமா தமிழ்நாட்ட பத்தி ஒரு பெரிய பியூட்டியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆக்சுவலா. இங்க ஹக்கு, துரந்தர் மாரி படங்கள் வந்து விவாதத்துக்கு கூட எடுத்துட்டு போகாத அ செய்தி ஊடகங்களும், மக்கள்களும் கண்டிப்பா இருப்பாங்க. அது வந்து படம் நல்லா தானே இருக்கு. இதுல என்ன முஸ்லீம் வெறுப்பு இருக்கு? இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, அதில இருக்கிற பொய்கள வந்து பேசக்கூடிய இது வந்து இருக்காது. கண்டிப்பா வடநாட்ல இருக்காது. அது வந்து இங்க தமிழ்நாட்ல இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஆறுதலா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது மட்டும் இல்லாம, வரப்போற எலக்ஷன்ல மதவாத சக்திகளையும், இனவாத சக்திகளையும், ஆ மொழி வெறி அ அரசியல் பண்றவங்களையும் நம்ம கண்டிப்பா மக்கள் வந்து புறந்தள்ளணும். எல்லா மக்களும் புறந்தள்ளணும். சமூக நல்லிணத்தோட இருக்கிற ஒரு அரசாங்கத்த வந்து நாம வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோட, வேற ஒரு கருத்தோட நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். கீப் சப்போர்ட்டிங்.